Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி Payam Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது Soya Keema Paratha. இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். சப்பாத்தி மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிட்டு இது வந்து நம்ம தனியா தான் செய்ய போறோம் கீமா. இது வந்து சோயா வந்து சுடுதண்ணில ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வெங்காயம் மசாலா சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சோயா கீமா செஞ்சுட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ஆல்ரெடி நான் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ என்னென்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து அதாவது என்னென்னா லைட்டாக நம்ம ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சோயா அல்லது மீல் மேக்கர் இது வந்து நல்லா தண்ணியில் சுடுதண்ணியில் வேக வச்சுட்டோம். இது வந்து நல்லா ஆறவும் வச்சுட்டோம். பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிடணும். இதை வந்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து தண்ணி வந்து நல்லா புழிஞ்சிட்டு இதை வந்து ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை பண்ணிட்டோம். இப்போ மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துட்டோம். மசாலாலாம் ஆட் பண்ணி தனியாக செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைன்னா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஆல்ரெடி மிக்சியில் வந்து சோயாவை அரைச்சி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பரோட்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ட்ரை பண்ணிட்டோம். அதாவது தண்ணி எதுவும் இல்லை. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிட்டோம். இதை வந்து கொஞ்சமாக பிரிச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக தான் எடுக்கணும். இந்த பால் சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைஸில் எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வரமாவு எடுத்துக்கலாம். இந்த 3 உருண்டைகளையுமே வரமாவோட நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து கீமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது அப்படியே வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருக்குறோம். கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைக்கும் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம சோயா கீமா வந்து ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஏர் இருக்கும். நம்ம அதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேப்பும் வந்து நல்லா வரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் திக்காக தான் வரும். மெலிசாக வந்து பண்ண முடியாது. லைட்டாக நம்ம கொஞ்சம் வரமாவு போட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கல் காஞ்சிட்ருக்கு. இதுக்கடையிலேயே அடுத்ததும் அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக அப்படியே தேய்ச்சிட்டு வாங்க. அதே மாதிரி தேய்ச்சிட்டோம். அவ்வளோதான். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே இருக்கிறது ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. மேலே மட்டும் நல்லா வெந்தால் போதும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இது 2-3 டைம் நல்லா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா உள்ளே இருக்கிறதுனால ஸ்டஃபிங் இருக்கிறதுனால அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துடும். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து என்னென்னா சாஸ் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சோயா கீமா பராட்டா ரெடி. சோயா கீமா பராட்டா எப்படி செஞ்சீங்கிறது பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து என்னென்னா ஈவினிங் வந்து டின்னருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஓர் உயிரை கொல்லாமலும் புலால் உண்ணாமலும் வாழும் உயர்ந்த பண்பாளனை உலகில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி போற்றும்.